ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூழ் குடிக்க போகிறோம் இன்றைக்கி. நேற்று வந்து வீட்டில் களி செஞ்சுருந்தோம். அந்த களி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருண்டை மீந்துருச்சு. அப்படியே நைட்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம். இதெல்லாம் கரைச்சிருக்கோம் பாருங்கள். கார்டு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றிடலாம். உப்பு போட்டு கரைச்சிட்டு சூப்பரான டேஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் ஒரு காயோடு சாப்பிட்றலாம் இப்போ. ஓகேங்களா? தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக கரைச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு தூளை போட்டு தயிர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கரைச்சி அப்படியே குடிச்சிடலாங்க. ஒரு ஹெல்த்தியான உணவு இது. காலையில் ராகி கூழ் இது. களி செய்யணும். களி மீந்த களி வச்சு அப்படியே ஒரு ராகி கூழ் செஞ்சிடும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே தயிரோட பெனிஃபிட்ஸோட ராகி பெனிஃபிட்ஸ் சாப்பிடலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்படியே சொம்பில் ஊற்றி நீ குடிச்சிடலாம். இந்த ராகி களி வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ராகிக்கிட்டே குடிங்க, ரொம்ப நல்லது. அப்படியே கூழ் நல்லா க்ளீனாக கரைச்சாச்சு. தயிர் போட்டு சூப்பராக கரைச்சிட்டோம். எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு ஊற எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். சூப்பர் டேஸ்ட்டில், சூப்பரான டேஸ்ட்டில் கூழ் குடிச்சிடலாம் நீங்கள். நீங்கள் வீட்டில் களி இருந்தாலும் இருந்தாலும் கரைச்சிட்டு தயிரில் போட்டு சூப்பராக சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான உள்ள, அதாவது இதயத்துக்கு ஆரோக்கியம். கூழ் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அப்படி பலவிதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கூழுக்கு நன்மை நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த கூழ் வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. களியாவோ கூழாவோ கேழ்வரகோ கஞ்சியாவோ சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ இருக்கும். காலை வணக்கம். ஓகே guys.